ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலே யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் தேவனை நம்பி இருக்கிறீர்களோ, அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றப் போகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் இன்றைக்கி கேட்பீங்கன்னா, இந்த மாதம் ஃபுல்லாக அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாக நான் சொல்கிறேன், 100% ஆண்டவர் அவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி தரப்போகிறார். நாம் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோமா? வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 21 அதிகாரம் 45 வசனம். இந்த புக் ஆஃப் ஜோசுவா சாப்டர் 21 verse 45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. Not a word failed of any good thing which the Lord had spoken to the house of Israel. All came to pass. Amen. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு, இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நல் வார்த்தைகளை அவர் நிறைவேற்றினார். இன்று வரை இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆண்டவர் கூடவே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் கூடவே இருக்கிறார். இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையில் அவர் கூட இருந்து அவர்களுக்கென்று சொல்லப்பட்ட நல் வார்த்தைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றும்படியாய் தீவிரப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒருவேளை பல நாட்களாக ஆயிருச்சே, பல மாதங்களாக ஆயிருச்சே, இனியுமா அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்? இனியுமா அந்த தரிசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்? நம்முடைய ஊழியத்தில் நிறைவேறும்? நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை அப்படியே சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க, சாட்சி சொல்லுவீங்க, நான் இப்படி நினச்சேன், வாழ்க்கை இப்படியா முடிஞ்சிருமோன்னு நினச்சேன், ஆனால் நான் தேவனை நம்பியிருந்தேன் பாருங்கள், என்னுடைய தேவன் என்னை கைவிடலை. அப்படி வார்த்தை சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றிட்டாருங்க என்று சொல்லி ஒரு நல் சாட்சியை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், ஊழியத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். ஆம், அருமையான தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவர் தவறவிடவில்லை, அவர் மறந்து போகவில்லை, அவர் விட்டு விலகலை, அவர் சுவார்த்தையை சொல்லிவிட்டு மாறி போகலை. எல்லாவற்றையும் நிறைவேறிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். அப்பா என்று கூப்பிடும் பொழுது உடனே அவர் இறங்கி வருகிறார். ஒரு சத்தத்தில் பானு நீங்கள் நறுங்குண்ட இருதயத்தோடு நீங்கள் கூப்பிடும்போது உடனே தம்முடைய பிள்ளை கூப்பிடுகிறான் என்று சொல்லி உடனே வந்து அவர் தம்முடைய ஜனத்திற்கு அல்லேலூயா கண்ணீரை துடைக்கிறது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே உடைய நிந்த இராதபடி முற்றிலுமாய் அல்லேலூயா அவர் நீக்கி போட்டு அல்லேலூயா அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே அவர் நிறைவேற்றி தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவா 23 அதிகாரம் அதனுடைய 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லோரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நம்பியிருக்கிறவருடைய ஜனத்தை அல்லேலூயா முழு இருதயத்தோடு நேசித்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை கூட அவர் தவறி போக விட மாட்டார். அவர் சொன்ன வார்த்தை அவர் சொல்லி இருப்பார் என்றால் நிச்சயமாய் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன நோக்கத்தோடு எந்த முகாந்திரத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் அனுப்பப்பட்டதோ அந்த முகாந்திரத்தை அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு தான் அது திரும்பும். அவர் சொன்ன வார்த்தை தன்னுடைய காரியத்தை முடித்து விட்டு தான் திரும்பும். ஏனென்றால் அந்த வார்த்தை சாதாரண மனிதனிடத்திலிருந்து வரவில்லை, இந்த உலகத்தையும் சர்வ அண்டாச்சரச்சரங்களை படைத்த சர்வ லோகாதிபதியிடத்திலிருந்து அந்த வார்த்தை கடந்து வருகிறது. இந்த உலகத்தை படைத்திருக்கிற ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அந்த வார்த்தை கடந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த வாக்குத்தத்தத்தின் ஒவ்வொரு எழுத்திற்கும் அது உயிர் ஜீவன் உண்டு.
அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்காய் பேசப்பட்டிருந்தால், உங்கள் குடும்பத்திற்காய் பேசப்பட்டிருந்தால், உங்களுடைய ஊழியத்திற்காய் பேசப்பட்டிருந்தால், அந்த வார்த்தை மெய்யாக 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 அது நிறைவேறித்தான் ஆகும். அன்பு தேவ பிள்ளையே, அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, முழு இருதயத்தோடு நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றியே தருவார். அதுல எந்த சந்தேகம் இல்லை. அப்ப தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் நம்பும் பொழுது அந்த வார்த்தையை ஆமென்றும் ஆமேன் என்று நிறைவேற்றி தரப்போகிற வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 56வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய மகனாகிய உங்க பேர், தம்முடைய மகளாகிய உங்க பேர் அவர் நிறைவேற்றி தருவார். எஸ், அவர் நிறைவேற்றி தருவார். அப்படி நிறைவேற்றி தருகிற தேவனுக்கு ஒவ்வொரு நாள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தை, சொன்ன வார்த்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி தரப்போகிறார் ஆண்டவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ண 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 உங்கள் வாழ்க்கையில் சொன்ன உங்கள் வாழ்க்கைக்கு நேராய், உங்களுடைய ஊழியத்திற்கு நேராய், குடும்பத்திற்கு நேராய் ஆண்டவர் உரைக்கப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களுடைய கண்கள் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வானமும் பூமி ஒளிந்து போனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை சொல்லியிருக்கிறாரே. அப்பா, அப்படி ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில், அப்படிப்பட்ட தேவனை துதித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்காய் சொல்லப்பட்ட வார்த்தை ஒருவேளை பல நாட்களாய் ஆயிருக்கலாம், பல மாதங்கள் உருண்டோடி இருக்கலாம், ஏனென்றால் பல தலைமுறைகளுக்கு முன்பாக கூட அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கலாம். அதை பெற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தோடு இந்த நாள் ஏக்கத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறார். அதனால தான் அந்த ஏப்ரல் மாதத்தில் அப்படிப்பட்ட தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையில், அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அப்படிப்பட்ட ஊழியத்தில், அப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் ஹல்லேலூயா ஒரு வார்த்தையை தவற விடாம எல்லா வார்த்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற போறாருங்க. ஒரு வார்த்தையை ஆண்டவர் தவற விட மாட்டார். ஒரு வார்த்தை தவறி போக விட மாட்டார். ஒரு எழுத்து கூட தவற விட மாட்டார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்திற்கு தன்னுடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை, பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிப்பார்கள் என்றால், அவர்கள் சுதந்திரித்திருப்பார்கள் என்றால், நிச்சயமாய் நமக்கென்று ஆண்டவர் உரைத்ததும், நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் உரைக்கப்பட்ட அவருடைய வார்த்தையும் தரிசனமும், அவருடைய ஹல்லேலூயா வார்த்தைகளும் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் எதற்காய் கலங்கி கொண்டிருக்கிறீங்க? வேண்டாம், என் வாழ்க்கையை நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். இனி என் வாழ்க்கையை நான் ஃபர்தரா ஹல்லேலூயா நான் போக விரும்பலை, நான் செய்ய விரும்பலை, நான் வாழ விரும்பலை, நான் முடிக்க இல்லை, நான் எங்கேயாவது நான் போகிறேன், வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனத்திற்கு, என் இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஹல்லேலூயா நிறைவேற்றி தர. அது ஒன்று தவறவில்லை, ஒன்று தவறவில்லை, அவைகள் ஒன்று தவறவில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறவில்லை, தவறவில்லை. அதை கர்த்தர் நிறைவேற்ற போறாருங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைவேற்ற போறாரு. ஏப்ரல் மாதம் விசேஷமான மாதமா இருக்க போகுது. தேவ ஜனத்தினுடைய காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசமா அவரை நம்பி இருக்கிற, அவரையே போதும் என்று சொல்லி அமர்ந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு ஹல்லேலூயா நன்மையை தருகிற மாதமாய், ஒரு விசேஷமான மாதமாய் இருக்க போகுது. விசேஷமான மாதம், வாக்குத்தத்தங்களை பெற்றுத் தருகிற மாதமாக இருக்க போகுது. அருமையான தேவ ஜனமே, நீங்கள் எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் நீங்கள் வைங்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் இவ்வளோ நாட்களாக, இவ்வளோ மாதங்களாக, இவ்வளோ வருடங்களாக ஆண்டவர் தான் நம்பியிருந்தேன், ஏன் எனக்கு இன்னும் இந்த வார்த்தை நிறைவேறலைன்னு சொல்லி கேட்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுக்கு சர்டன் டைம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். இந்த குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த குறித்த நேரத்தில் ஹல்லேலூயா ஆண்டவர் அந்த குறித்த நேரத்து வருவது வரைக்கும் ஆண்டவர் உங்களை தேற்றி கொண்டே இருப்பார். உங்களுக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் சறுக்கும் போதெல்லாம், நீங்கள் ஹல்லேலூயா பலனற்று போகும் போதெல்லாம், நீங்கள் அழுது கொண்டு இருக்கும் போதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து 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 உங்களை தைரியப்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, முன்னேறிச்சல் மகனே, முன்னேறிச்சல் மகளே, முன்னேறிச்சல், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், உனக்கான வார்த்தை இதுதான், இதுதான், இதுதான் என்று சொல்லி உறுதிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறும் அளவு உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன். அதுதான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அவர் தவறவிடுகிற தேவன் அல்ல, அவர் மறந்து போகிற தேவன் அல்ல.
உங்களை காப்பாற்றுகிற தேவன், உங்களுக்கானதை பெற்றுத்தருகிற தேவன். யாக்கோபு தனக்குண்டான எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் வாழ்விலே அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அவன் சுதந்திரிப்பார் என்றால் நிச்சயமாய் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்த இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தருடைய கிரியைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். நிச்சயமா நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிரியைகள் நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய மகிமை நீங்கள் பார்ப்பீங்க. அவருடைய வார்த்தை ஒன்று தவறவில்லை என்று சாட்சி சொல்லுவீர்கள். அவருடைய வார்த்தை ஒன்று தவறவில்லை என்று சபையிலே சாட்சி சொல்லுவீர்கள், தெருக்களிலே சொல்வீர்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தேசத்தில், அந்த பட்டணத்தில் நீங்கள் சொல்ல முடியும், எஸ் ஆண்டவர் என் வாழ்க்கையிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாய் சில சூழ்நிலைகளுக்கு முன்பாய் பேசப்பட்ட வார்த்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லக்கூடிய நாட்களுக்குள்ளாய் இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனை நம்பியிருங்கள். நான் உங்களுக்கு ஐச்சபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி. உங்களுடைய மகா பெரிய கிருபை இம்மட்டும் நடத்தினதப்பா. தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொல்லப்பட்ட நல் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே தவறவில்லை, அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினீரப்பா. அதே போல் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டபடி பிள்ளைகளுடைய வாழ்வில் எல்லா காரியங்களையும் தவற விடாமல் நிறைவேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே, நீர் அப்படியே செய்வதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகளை தவற விடாமல் அவர் நிறைவேற்றி தரப்போகிறார். ஆமென். God bless you.